எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்னா நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு கடற்பயணம். இன்றைக்கு வந்து கடல் காற்று சரியாக அடித்து கொண்டிருக்கு. கடல் கொந்தளிக்க மட்டும் நிற்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கிறது பொன்னால கார்னர் பாலம். இது ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும். இதுக்கு பிறகு வர்றது கார்னர் சந்தி வரும். சந்தி வந்த பிறகு நாங்கள் போகிற பயணம் இன்றைக்கு பாதையில் போக போகிறோம். ஜெட்டி அடி என்று கார்னரில். இந்த சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வாரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்கோ. வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். ஜெட்டி அடிக்கு வந்துட்டோம் பாருங்க. இதில் ஒரு கப்பல் இருந்து அது முந்தி. ஓகே, என்னென்னா வளமையாக வந்து பாதை இருக்கிறது. இன்றைக்கு வந்து போட்டில் தான் போக போகிறோம். இது வந்து ப்ரைவேட் சர்வீஸ். இதில் காசு கட்டி நாங்கள் போக வேண்டியது இருக்கும். மோட்டர் பைக் ஏற்றியாச்சு பாருங்க. அங்கே இருக்குது பாதை வந்து அங்கால நிற்கிது. அதாவது ஊர்காவல்துறை பக்கம் நிற்கிது. சரி, போட் வழி கேட்டுது. பாருங்க, ஊர்காவல்துறையை வந்து அடைஞ்சாச்சு. 4 நிமிஷம் தான் இந்த பயணம். ஊர்காவல்துறையிலேருந்து வலிக்கிட்டு அப்படியே சுருவில் பகுதியால் வேலனை சந்திக்கு வந்துட்டோம். வேலனை சந்தி புங்குடுதீவு பாலம் பாருங்க. ரோட்டெல்லாம் போட்டுட்டோம் போலியா. இங்கே பாருங்க, இது வந்து புங்குடுதீவு பாலம். இந்த புங்குடுதீவு பாலத்தில் வந்து பாருங்க புது ரோட்டு போட்டிருக்கு. ஏன்னா இவ்வளோ காலம் இந்த ரோட்டு வந்து உண்மையாக உதவாத ரோட்டாக இருந்தது. போன வருஷம் எல்லாம் வந்தாங்க. அவ்வளோ நீட்டான காப்பேட் ரோட் போட்டிருக்கிறோம். இல்லாம போகலாம். புங்குடுதீவு கண்ணகியம்மன் கோவில் அதை தாண்டி போகிறோம். ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்பாள் ஆலயம். இப்போ நாங்கள் அடுத்த தீவுக்கு போகிறோம். என்ன தீவுண்டா, புங்குடுதீவுலேருந்து அடுத்த தீவு வந்து நடுவுத்துருத்தி என்ற இடம். அதுக்கு தான் போகிறோம். மாடுகள் வெக்க தாங்க முடியாமல் கடற்கரையில் படுத்து கிடக்குது பாருங்க. இப்போ நாங்கள் ஓகே மோட்டர் சைக்கிள் பார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது தான் ஹெல்மெட்டை ஒரு கடையில் கொடுக்கணும். கொடுத்துட்டு நடந்து போகணும் கொஞ்சம் தூரம், 1/2 கிலோமீட்டர். சரி, இப்போ இந்த பாலத்தால் போகணும். பஸ்ஸுகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. பேக்கு விற்கணும். தொப்பிகள் எல்லாம் நல்ல செலெக்ஷன் இருக்குது. கண்ணாடி இருக்குது. அதே மாதிரி இந்தியாவிலையும் தொப்பி கடைகள் இருக்குது, சாப்பாடு கடைகள் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் ஹெல்மெட்டை வச்சுட்டு போகிறோம். ஹெல்மெட் வச்சுட்டு போகலாமோ? வரைக்கும் போவோம். அடையாளங்களை சொல்லி எடுங்க. மாங்காய் எல்லாம் இருக்கு. எவ்வளோ என்ன மாங்காய்? இப்போ வரைக்கும் வேண்டும். கிரேப்ஸும் பிடிக்கிறீங்க? இப்போ நாங்கள் குறிகாட்டுவான் பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் மோட்டர் பைக் வரையிலாது வந்தாலும் வந்து அதில் விட்டு பார்க்கிங் வந்து பின்னால் தான் இருக்கிறதால போகிறோம். 1.5 மணித்தியாலம் எடுத்தது எங்களுக்கு பயணம். இனி வந்து போட்டில் ஏறி போகணும். சரி, நாங்கள் ஜெட்டி அடிக்கு வந்துட்டோம். வந்தால் பார்த்தாமண்டா இதுலேருந்து தான் நெடுந்தீவுக்கும் போகலாம், நயினாதீவுக்கும் போகலாம். அதே மாதிரி இங்கே பாருங்க, நல்ல ஒரு இது செய்யணும் போலடாக்க ரம்மை வச்சு. இது பயணத்துக்கு பயன்படுத்துகிறா போல தான் கிடக்கு. இப்போ தான் செய்து கொண்டிருக்குது. அதேமாதிரி இதுதான் வந்து இந்த கடலுக்கு தாண்டதை வந்து வெளியால் எடுத்து வச்சிருக்கிறேன் போலடாக்கு. லிஃப்ட் எல்லாம் வச்சிருக்கு. எவ்வளோ கிரௌண்ட் பாருங்க சனிக்கிழமை என்றாலும். சரி, நாங்கள் இந்தாலி பக்கத்தில் வந்துட்டோம். பாருங்க ஆக்கள் எவ்வளோ வந்து கொண்டிருக்கீங்க. வந்து
ஆனால் நாங்கள் ஒரு புற நான் சுற்றி பார்த்துனாங்க மோட்டர் சைக்கிளில் போனாங்க இன்றைக்கு அப்படி இல்லை பாருங்க இங்கே வந்து சாமான் இல்லாமல் இப்படி போகுதுண்டு கல் மூட்டை எல்லாம் கப்பலில் கட்டி தான் ஏற்றுறது கஷ்டமான காரியம். குழந்தை பிள்ளையில மேலே ஏற்றினோம் மேலே லாக் பண்ணியாச்சு. உங்களை வேறு இது போட்டு கொண்டு தான் போகணும் போல சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் இங்கே வேறு க்ரௌட்டை பாருங்க சேஃப்டி ஜாக்கெட்டை பண்ணுவோம். சரி நாங்கள் இன்றைக்கு உள்ளே இருக்கிற என்ன கடுங்காற்று காரணமாக மேலே நிற்கிறது சேஃபில் அவ்வளோ பேர் இறங்கி கொண்டு இருக்கிறோம். மூட்டையில் பாருங்க அப்படி ஏற்றினமண்டு இது நைனாதீவுக்கு போகுது. இந்த மூட்டையால் கல் மண்ணுகள்லாம் கயிறை கலட்டின பலிக்கிட போகுது போட். கிரவுண்ட் என்ன அப்படி கிரவுண்ட் எல்லாரும் மேலே மேலே இப்போ இனமான நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு லொக் ஆகிட்டோம் சிஸ்டத்துக்கு லொக் ஆகிட்டோம். முதல்ல வந்து பிகாரைக்கு தான் போக போகுது போல இடக்கு போட் திரும்புது. பாருங்க இவ்வளோ வாக்கள் நிற்கலாம். இப்போ பிகார் அடியில் இறங்கிட்டு போட் நடக்குது. சரி போட் வலிக்கிறது. ஓகே இப்போ நைனாதீவுக்கு வந்துட்டோம். பெரிய ஒரு போட் ஒன்று நிற்குது. ஓகே வந்தாச்சு. போட்டுக்கு வந்து 80 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் பயணம். என்னென்னா இதில் வந்து 80 விதமானாக்கா சிங்கள இசாங் கூட வரையினம் வந்து நைனாதீவு அந்த விகாரைக்கு தான் போயினோம். எங்கட ஹிந்துவாக்கள் குறைவாக தாங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது தீட்டத்துக்கு. சாரி இன்னும் கொஞ்ச நாள் கொடியேற்றத்துக்கு இருக்குது. 26ஆம் தேதி. இன்றைக்கு வந்து நாங்கள் 20ஆம் தேதி சனிக்கிழமை வாரம் 21 ஆக்கள் எல்லாம் வந்து நிற்கினோம். எவ்வளோ அவசரம். இது கூட சிங்களேஸ் தான். எவ்வளோ பேர் வரையினோம். சரி நாங்கள் செருப்பை வச்சுட்டு போகிறோம். இல்லை நாங்கள் விரைக்க வரோங்க. சரி 6ஆம் நம்பர் கரகம்மா கிட்ட வந்தாச்சு. இப்போ கோயிலுக்குள்ளே போகணும். காலுகள் கலவரெல்லாம் உள்ளதானே. நிறைய பேர் தான் வந்துருக்கீங்க. கோயிலுக்கு உள்ளே வந்தாச்சு. சிசிடிவிஎல் சரியா 10:23 ஆச்சு. வளமே இது வழியெல்லாம் ஆக்கள் இருப்பினோம். மினித்தான் ஆக்கள் வருவினோம். இப்போ நாங்கள் கால்களை கழுவி விட்டு கோயிலுக்குள்ளே செல்ல இருக்கிறோம். உப்பு தண்ணி. கோயிலெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து அங்கே கடையில் பார்க்க போகிறோம். இது இந்த கோயில்னா மேட்ட போக்குற வழித்தோட்டம். பாருங்க ஒரு சிடிபி பஸ் ஒன்று வருது. இது வந்து இந்த தீவை சுற்றி ஓடுற ஒரே ஒரு பஸ் வந்து ஒன்று இருக்குது. இதில் நிறைய கடைகள் இருக்கிறது. லிங்கம் கூழ் பார் இருக்குது. லிங்கத்தை போவோமே. லிங்கன் ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டிருக்கு. நம்ம இப்போ நம்பிக்கையாக சாப்பிட்லாம். ட்ரிங்க்ஸ் பண்ணி இந்தியாவில் கொஞ்சம் கடைகள் இருக்குது. சொக்கும் வந்துடுது. லிங்கத்தில் வந்து பிடிச்சி கொண்டிருக்கோம். லிங்கத்தின் ரியவண்டியெல்லாம் நல்ல சொக்கு.
திருப்பி வேற கேம் இருக்கா குடிக்கணும். அசோக் வேறு இல்லை விலை எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக உங்களோட பேக்குகள் எல்லாமே விற்கணும் இந்த கடையில். அதே மாதிரி இங்கே பாருங்க பிஓசியும் இருக்குது. இலங்கை வங்கி நைனா தீவு போட்டி கிடக்கா இந்த சனிக்கிழமை தானே. என்னமா போட மணித்தீவண்டு போட்டு கிடக்காங்களே. மணித்தீவு ப்ராப்பர்ட்டி ஓன் பையன் போட்டுருக்கு. வந்தாங்க கடைகள் எல்லாம் பெருசாக திறந்துடல, பூட்டி கிடக்கு. லிங்கம் மட்டும் படிவாக கிடக்கு. விரைக்கும் ஒரு லிங்கத்தை போடும். பாருங்க இப்படி ஒரு டூரிஸ்ட் வெஹிக்கிள் ஒன்று இருக்குது. நைனாதீவை சுற்றி காட்டுது. சரி இப்படி இருக்கணும் லைஃப். சரியான லைஃப். அதான் நல்லா தான் இருக்கு. இவ்வளோ ஏமாந்துருந்தாங்க கச்சான் வண்டி. இன்றைக்கு நல்லா இருக்கு. கஜீவன்கிட்ட கச்சானா பண்ணி சாப்பிடுது. கஜீவன் மாடுகள் வேறு மினி வாழைப்பழங்கள் அச்சனை தட்டங்கள் வேண்டுறதுக்கு. கச்சானோட போதோட சாப்பிடும். தனியாக கொண்டு சாப்பிடுது. இந்த தேங்காய் உடைச்ச தேங்காயை அது சாப்பிட முடியும். கோயிலுக்கு ஏதோ ஒன்று வந்து இறங்குது. உண்டியல் மாதிரியும் கிடக்கு. வேறு என்னவோ ஏற்றினுமா நாங்கள் இப்போ இந்த முன்னுக்கு இருக்கிற ஹோலில் இருக்கிறோம் பாருங்க டிசைனுங்களை. இதுக்கு இருக்கு அப்படி காத்தோட்டமாக இருக்குது. மனைவி வந்து இந்த எல்லா மிருகங்களையும் சாப்பாடு வேண்டி கொடுக்குறா. பதினொன்றரை மணி அடிக்குது கோயில்ல. சரி இப்போ வந்து இன்னும் பூசை முடியலை. இப்போ மடத்துக்கு போகிறோம் சாப்பிட அன்னதானத்துக்கு. இங்கே வந்தால் அன்னதானம் தான் ஸ்பெஷல். கட்டாயம் போகிறோம். இதை சாப்பிட்டு தான் போகிறோம் நாங்கள். இங்கே பாருங்க பொங்கல் பொங்கினோம் கோயிலுக்கு முன்னால். கோயில் இந்த வாகனங்களை விட இருக்கு இல்லையா. இப்படியே போனால் மலசில கூடத்துக்கு போவோம். அதே மாதிரி இஞ்சாலி பக்கத்தால் போனோம்னா மொட்டை வலிக்கிற இடத்துக்கு போவோம். முடி வளைத்து கொண்டிருக்கணும். பெரிய சமயம் நடந்து கொண்டிருக்கு. கோயில்ட சைட் பக்க தோற்றம். ஆனால் இங்கே வந்து டியூப் லைட் எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். என்னடா 26ஆம் தேதி திருவிழா தொடங்குறதுக்காண்டி லைட்டுகளுக்கு ஏன்னா வேலையில் நடந்து கொண்டிருக்குது. ஏன்னா காலத்துக்கு பிறகு இந்த நொச்சி மரத்தை பார்க்குறேன். அந்த பிள்ளை பிறந்தாக்களுக்கு பிள்ளை பெற்றாக்களுக்கு அவிச்சு குளிக்கிறத இதில் எங்கண்ட அன்னதான மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். தான் கோயிலில் பின்பக்கம் சுவரில் ஓம் சக்தி என்று நாளி இருக்கு. வானத்தை பார்த்துனீங்களே சில்வர் என்ன அளவு வடிவாக இருக்கு பாருங்க. இப்போ எல்லாம் 1 மணிக்கு தானே அன்னதானம் கொடுக்குறது. நாங்கள் 12:30க்கே வந்து இருந்துட்டோம். இன்றைக்கு வளமையாக வெள்ளிக்கிழமை வந்தால் 3-4 சபை வைப்பினோம். இன்றைக்கு ஒரு சபை தான். தண்ணி குடிக்கிறாங்க படிக்க. எல்லாம் கீழே இருந்துட்டோம். என்ன செய்யற சண்டை பிடிக்குது வாழை
ரெண்டு ஆடும் சண்டை பிடிக்கணும் வர ஆட்டின் சண்டையை நீங்கள் பார்க்கலாம். வாழைப்பழத்துக்காக ஆட்டு சண்டை. சரி, 1 மணி ஆச்சு. இது கதிவன் ரெடியாக ஆச்சா? ஒரே பக்கமா வந்தாச்சு. இந்த ஆட்களே இல்லை, 2 லைன்லேயே முடிஞ்சிட்டு போனடாக்கு. கதிவன் சாப்பிடுங்க. குடிப்பதற்கு மட்டுமே ஃபில்டர் பண்ணி வருது தானே. உண்மையாக இந்த சாப்பாடுக்கு நிகர ஒன்றுமே இல்லை. நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் பிளான் பண்ணி இப்போ நாங்கள் வெளிக்கிற போகிறோம் கோயிலேருந்து. என்னென்னா இன்றைக்கு வந்து இந்த வந்து வெள்ளிக்கிழமையில தான் நான் வந்திருக்கிறேன் நயினாதீவு. நயினாதீவில் 4-5 சபை வைப்பினோம். ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு சபையோடைய எல்லாரும் சரி இன்னொரு 50 பேர் தான் நிற்கினோம். அப்போ கிழமை நாளில் வந்தால் பிஸி இல்லை தான் கோவில். அம்மாட்ட கச்சான மணியாச்சு, செருப்பு மடத்தாச்சு. ஹெல்மெட் கொடுத்தவர்கிட்ட மாங்காய் வேண்டணும் சொல்லி விட்டு வந்து நாங்கள் போயிட்டு சந்தோஷமாக வந்துட்டோம். ஆனால் அந்த கப்பலுக்கு ஏறி அந்த பக்கைக்கு நிற்க மட்டும்தான் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு மாதிரி வந்த உடனே 5 நிமிஷத்தில் வந்துட்டோமே. லக் தான் லக். 5 நிமிஷத்தில் வந்துட்டோம் போல். வெறும் ஃபுல்லாக ஏற்ற மட்டும் இந்த விக்னேஸ்வரா போர்டு நிற்க தான் போகுது. அந்த ஃபெரின்னு சொல்கிறது பாதை நெடுந்தீவுக்கும் குடிக்கட்டுவானுக்கும் போடுறது பழுதாக போயிடுச்சு. சாமான்களோட போகுது வேறங்க போகிறோம். முட்டி நீங்கள் என்னத்துக்கு இதில் ஏற்ற போகிறாங்களோ? பாருங்க விளையாடுறாங்க. எவ்வளோ இது? இது 200. அதை தாங்க வந்து கீழே வச்சு நீங்கள் ஹெல்மெட். சரி, திருப்பி கேரனார் மீண்டும் கேரனாருக்கு போய் கொண்டிருக்கிறோம். மீண்டும் கேரநகரை வந்து அடைந்து விட்டோம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய் பாய்.